வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உலகமே வியந்து பார்க்கும் அளவிற்கு அடுத்த 7 நாட்கள் மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வார கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குருவும், கன்னி ராசியில் சுக்கிரனும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. விருச்சக ராசியில் சூரியன், செவ்வாய் ஆகிய புதன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மகரத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் அடுத்த 7 நாட்களில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தில் ராசிநாதனான சனி வக்ரகதி நிவர்த்தியாகி இருக்கிறாருங்க. பொதுவாகவே மகரம் குடும்பங்களுக்கு சனி நன்மையை அளிப்பாருங்க என்ற அடிப்படையில் ராசிநாதன் பலம் அடைவது ஒரு சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். உற்சாகத்தோடு இருப்பீங்க, நல்ல முறையில் பணிபுரிவீங்க. பண பிரச்சனைகள் சீராகக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குது. 3ஆம் இடத்தில் வக்ர கிரகமான ராகு இருப்பதால உங்களுடைய பல துன்பங்களுக்கு மத்தியில் உங்களை உற்சாகமாக செயல்பட வைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய திட்டங்களை மனதில் உருவாகுங்க. லாபாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று 11ஆம் இடத்தில் இருப்பதால் வீடு மனை வாங்கும் யோகம் உண்டுங்க. இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. முன்னேற்றத்தை நோக்கி உற்சாகமாக பயணப்படக்கூடிய ஒரு வாரமா மகர ராசினியர்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய மனநிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குங்க. செலவுகள் கொஞ்சம் கட்டுப்படக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும் என்பதை எங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக இந்த வாரத்தில் சஞ்சரிப்பதால ஜென்மராசியில் வக்ரகதியில் இருந்து வந்த சனி பகவான் நேர்கதியில் கும்பராசியை நோக்கி செல்வதும் மிக நல்ல ஒரு கிரக மாறுதல் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே மாதிரி அத்தகைய பெருமை பெற்ற அந்த நிழல் கிரகம் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்குதுங்க. இதனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுங்க. எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. சூரியன், செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக நிலை கொண்டிருக்குதுங்க. ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பண வசதி போதிய அளவிற்கு இருக்குங்க. குடும்ப சூழ்நிலை மன நிறைவை தருங்க. குழந்தைகள் நன்கு படிப்பாங்க. கார்த்திகை 15ஆம் தேதியிலிருந்து சுக்கிரனால் ஏற்படும் நன்மைகள் சற்று குறையுங்க. திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் பாக்கியமும் சிலருக்கு கிடைக்க இருக்குதுங்க. ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் தொடர்ந்து சுபபலம் பெற்று அனுகூலமான நிலையில சஞ்சரிப்பதால அலுவலக சூழ்நிலை மன நிம்மதி தரும் விதமா அமைய இருக்குதுங்க. பணிகள் உற்சாகம் மேலிடுங்க. மேலதிகாரிகள் உங்களோட திறமையை பாராட்ட இருக்காங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றமும் அதன் காரணமாக கூடுதல் சலுகைகளும் கிடைக்க இருக்குது. வேலை இல்லாமல் சிரமப்படும் மகர ராசியினருக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. அதுவும் சிறு முயற்சியிலேயே உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு ஊதியத்துடன் வேலை கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது ஈடுபடுவதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க. அதற்காக இடைத்தரகர்களிடம் ஏமாற வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது. மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உற்பத்தியை அதிகரிப்பதற்கு ஏற்ற மாதம் இது என்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுதுங்க. நிதி நிறுவனங்கள் ஆதரவாக இருக்குதுங்க. தொழிற்சாலையை விருத்தி செய்வதற்கும் விற்பனை நிலையங்களை அதிகரிப்பதற்கும் சனியும் சுக்கிரனும் சுபபலம் பெற்றிருக்காங்க. சுக்கிரன் கூடிய விரைவில் அனுகூலமாக நிலை கொண்ட இருக்கிறாரு. அதே மாதிரி பண விஷயங்கள்ல கண்டிப்பாக இருப்பது அவசியங்க. இந்த மாதத்தினுடைய கடைசி 2 வாரங்களில் கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். கூடுமான வரையில் முன்கோபத்தை பொறுத்து கொண்டு சரக்குகளை முன்பணத்தை பெற்றுக்கொண்டு சரக்குகளை அனுப்புவது நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் கேஷ் அண்ட் கேரி கொள்கையை கடைபிடிப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லதுங்க. அதே மாதிரி சரக்குகளை அனுப்பிவிட்டு பணத்திற்கு மன்றாட வேண்டிய நிலையை தவிர்த்துக்கோங்க. ஒரு சில
சிலருக்கு வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைப்பதால லாபம் அதிகரிக்க இருக்குது. இதன் காரணமாக பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மகர ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை 29ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தில் வருமானம் போதுமான அளவிற்கு இருக்குங்க. அதன் பிறகு நிதி நிலைமையில் பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கடன் வாங்கியே சமாளிக்க நேரிடுங்க. எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். சினிமா துறையினருக்கு போட்டியும் பொறாமையும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி கிடைக்கும் என்று காத்திருந்த வாய்ப்புகள் கை நழுவி போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் செல்வாக்கு தொண்டர்களுடைய ஆதரவும் நீடிக்குதுங்க. இருப்பினும் மேல்மட்ட தலைவர்கள் உங்களுக்கு கண்டு கொள்ள மாட்டாங்க. உங்கள் மீது வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அவை இந்த வாரத்தில் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. தாழ்வு மனப்பான்மை மன நிம்மதியை பாதிக்குங்க. இந்த வாரம் முழுவதுமே மௌனம் சாதிப்பது உங்களுடைய நலனிற்கு ஏற்றதாக இருக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மகர ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதன் தொடர்ந்து சுபத்துவ பாதையில நீடிப்பதால படிப்பில் உற்சாகம் அதிகரிக்குங்க. நினைவாற்றலும் அதிகரிக்கும். ஆசிரியர்களுடைய ஆதரவு கை கொடுக்குங்க. நேர்முக தேர்வுகளில் சரியான விடையளித்து வெற்றி பெற கிரக நிலைகள் சுபபலம் பெற்றிருக்குங்க. விளையாட்டுகள் மற்றும் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றில் வெற்றி கனியை எளிதில் ஏற்றி பிடித்து விடுவீங்க. இதனால் சிறந்த முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. மகர ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்ந்துங்க. வயலை பார்த்தாலே உங்களுடைய உழைப்பு வீண் போகவில்லை என்பதை உணர்ந்து கொள்வீங்க. தண்ணீர் உரம் விதைகள் இடுபொருட்கள் ஆகியவற்றிற்கு தட்டுப்பாடு இருக்காதுங்க. பசுக்கள் காளைகள் ஆடுகள் ஆகியவை அபிவிருத்தி அடையுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குருவினால் நன்மை இல்லைங்க. இந்த வாரத்தில் முதல் 2 நாட்கள் மட்டும் சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாரு. குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனை ஏதும் ஏற்படாதுங்க. இந்த வாரத்தினுடைய கடைசியில் பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால சற்று ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்வது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சனி பகவானால் அதிக தொந்தரவு இல்லை என்று சொன்னாலும் கூட குரு வக்ரத்தில் 4ஆம் இடத்தில் இருப்பதால ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படுங்க. தாயாருக்கு உடல்நிலை சற்று பாதிக்கும் வாய்ப்பு உண்டு. தேவையற்ற அலைச்சல்களும் திட்டமில்லாத மனநிலையும் இருக்குங்க. தேவையற்ற பேச்சுக்களை பேசி பகையை வளர்த்து கொள்ள வேண்டாங்க. எதையும் விட்டு கொடுத்து கேட்க வேண்டாங்க. சகோதரர்களிடம் வாக்குவாதம் வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மகர ராசினியர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சிவன் சன்னதி சென்று துர்க்கை காலை பைரவரை வணங்குங்க. மாற்றுத்திறனாளிக்கு உதவி செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.